Watch full episodes on Jio Hotstar. சார் சார் என்னங்க சார் டீ சாப்பிடுங்க சார். லட்டு சிங் சார், நீங்க என்ன இங்க உட்கார்ந்து நிம்மதியா டீ குடிக்கிறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனா ஊரு முழுக்க இன்னைக்கு ஒரு கேங்க்கு கொள்ளையடிக்க போறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் இருக்கும் போது இந்த ஊர்ல எந்த கேங்குக்கு கொள்ளையடிக்க தைரியம் வந்தது? அந்த கேங்கு யாரு சொல்லுங்க சார். நான் அவங்கள பத்தின அடையாளத்தை சொல்றேன். அந்த கொள்ளையடிக்க போற மொட்டை திருடர்கள் கருப்பு கண்ணாடிய போட்டிருப்பாங்க, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ அங்க கொள்ளையடிச்சிட்டு தான் வருவாங்க. என்னது என் ஏரியாவுல கொள்ளையடிக்க போறாங்களா? ஏய் கான்ஸ்டபிளே, இந்த விஷயத்தை ஊர் முழுக்க இன்ஃபார்ம் பண்ணிடு. யாரோட தலையில முடி இல்லையோ, யாரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு ஜாக்கெட் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிக்க சொல்லு. யோ கான்ஸ்டபிளே, என்னையா நீ அங்க ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் புரியலையே. நான் சொல்றத முதல்ல நீ செய். எல்லா போலீஸ்க்கும் முதல்ல இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு. அந்த மொட்டை திருடர்களை புடிச்சாகணும். அவங்க பிளாக் கண்ணாடி பிளாக் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. சீக்கிரமா அந்த மொட்டை மண்டைகளை பிடிக்க சொல்லு. நீங்க எதுக்கு உங்க கெட்டப்ப அப்படியே சொன்னீங்க? சார், நாங்க சொன்னதே எங்களை பத்தி தான். வாவ், அப்படின்னா நீங்க தான். கரெக்ட், நாங்க தான் அந்த மொட்டை திருடர்கள். அடடே, நீங்க தானா அது? அப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரண்டராக வந்திருக்கீங்களா? சரண்டரா? இல்ல சார், இல்ல. நாங்க நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா அப்பவே எல்லா போலீஸ்க்கும் புரிஞ்சிடும் நாங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு. போலீஸ் ஸ்டேஷனே நாங்க முதல்ல காலி பண்ணிட்டோம்னு வைங்க, எந்த போலீஸ்க்கும் எங்க பின்னாடி வரக்கு தைரியம் இருக்காது. புரிஞ்சது இல்ல? ஸ்டேஷன்ல என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே எங்ககிட்ட கொடுங்க. என்ன லாக்கப்ல வச்சு பூட்டிட்டாங்களே, அது சட்டையை வேற கழட்டி உள்ள தள்ளிட்டாங்களே. மட்டும் எங்க ட்ரெஸ்ஸையாவது கொடுத்துட்டு போ. கான்ஸ்டபிள், ஏதாவது ஐடியா சொல்லியா? என்னத்த சொல்றீங்க சார்? ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க தான் கேட்கவே இல்லையே சார். யோ கான்ஸ்டபிள், என்கிட்ட இப்போ ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. சிவா! லட்டு சிங் சார், என்ன ஆச்சு? சிவா கொலை அடிச்சுட்டாங்கப்பா, சீக்கிரம் வாப்பா. டோன்ட் வரி லட்டு சிங் சார், நான் இப்பவே வந்துடுறேன். யார் இவங்க இவ்வளவு வேகமா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறாங்க? சிவா! லட்டு சிங் சார், என்ன ஆச்சு? நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத ஏன் கேக்குற சிவா? அந்த கஞ்சு கேங் கருப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இங்கேயே வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்பதான் வண்டியில வேகமா போறாங்க. லட்டு சிங் சார், நீங்க சீக்கிரமா போய் அவங்கள பிடிங்க. போலீஸ் ஸ்டேஷனை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். என்னப்பா, என்னால அவனை பிடிக்க முடிஞ்சதுதான். நான் ஏன் சிவாவை கூப்பிட போறேன்? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, ஆனா சீக்கிரமா போய் சிவா நீ தான் அவங்கள பிடிக்கணும். சிவா, சிவா, சிவா எங்க போனா? சிவா! இந்த சின்ன பையன் ரொம்ப நேரமா நம்மள சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வரட்டும் விடு, நம்ம கூட ரேஸுக்கு வரதான் நினைச்சுப்போம். அங்க பாருங்கப்பா, அந்த பையன் சைக்கிள்ல நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான். ஏய் சின்ன பையா, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. சிவா நான் வெளியில வந்துட்டேன். வாங்க இங்க இருந்து போயிடலாம். சிவா அந்த கஞ்சு கேங்க எங்க போய் ஒளிச்சுக்கிட்டாங்க? அவங்க எப்படி திடீர்னு போனாங்கன்னு தெரியலையே. உங்க ராக சத்தத்துல எல்லாரும் பயத்துல ஆடி போறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க. பயத்துல ஆடி போகல பேம்சங், சந்தோஷத்துல கூத்தாடுறாங்கன்னு சொல்ல. இந்த ஊருக்குள்ள கஞ்சு கேங் நுழைஞ்சிட்டாங்க. அவங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் முதல்ல லட்டு சிங் கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பல பேரு கிட்ட திருடி இருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்டு சிங் சார் இங்க வந்து சிவா சிவான்னு கத்த போறாரு. என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்குள்ள நான் அவரை வரவே விட மாட்டேன். பீம் சிங், கொஞ்சம் வேலை இருக்கு, வா. ஐயோ இது முழு சீட்டிங்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆன் டியூட்டில இருக்கும் போதே இப்படி அடிச்சிருக்க. அது முகத்து மேலே ஒண்ணு விட்டுருக்க. எனக்கு எதிராக யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் உள்ள போக கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அப்படியா? நான் பின்பக்கமா பைப்பு வழியா ஏறி வீட்டுக்குள்ள வரேன். யாருக்கும் தெரியாம நம்ம போக போறோம். சுமாரே, நான் தான் லட்டு சிங்கே. என்ன நல்லா பாரு. முதல்ல என்ன பார்த்து எதுக்காக குலைக்கிற? ஓ அப்படியா? இந்தா சாப்பிடு. அத நல்லா சாப்பிடு. ஆனா ப்ளீஸ் முதல்ல குலைக்கிறத நிறுத்து. என்ன மறைக்குது? ஓடிடே. டாகி கடிக்க கூடாது. நான் தான் லட்டு சிங். என்ன துரத்தாத, சொன்னா கேளு. இப்படி துரத்த கூட கடிக்க கூடாது, சொன்னா கேளு. வேணாம், நம்ம இந்த வழியாக எப்படியாவது மேலே ஏறி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். லட்டு சிங் சார், எதுக்காக நீங்க பைப் மேல ஏறி வரீங்க? Hey boy, come on boy, here. லட்டு சிங் சார், நீங்க மெயின் டோர் வழியாவே வந்திருக்கலாம்ல. எதுக்காக இப்படி பைப் வழியாலாம் வரீங்க? சிவா, நான் என்ன சொல்றது சொல்லு. உங்க வீட்டுல நான் மெயின் டோர் வழியா வர முடியாது தெரியுமா? அதனால தான் நான் இந்த வழியா வரலாம்னு நினைச்சேன். அதுவும் வர முடியாம போச்சு. சரி சிவா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கஞ்சு கேங் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிட்டாங்கப்பா. ஏதாவது பண்ணு சிவா, இல்லன்னா என்ன வேலையை விட்டு கண்டிப்பா தூக்கிடுவாங்கப்பா. ஓகே ஓகே, நான் ஏதாவது பண்றேன். டோன்ட் வரி. இந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க. அதனாலதான் நமக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நாம அந்த சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் நல்லா ஃபைட் பண்றான். ரொம்ப வேகமாவும் இருக்கான். எவ்வளவு ஃபாஸ்டா பஞ்ச் பண்றான். சின்ன பையன் சூப்பர். அவன் சின்ன பையன் இல்ல, மின்னல். புகழ்றத முதல்ல நிறுத்துங்க. நம்ம வழியில இருந்து அவனை எப்படி விளக்குறதுன்னு யோசிங்க. இந்த கஞ்சு கேங்க எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி பிடிக்கிறது? அவங்கள எப்படி ட்ராக் பண்றது? அட, எங்க கிராமத்துலயும் ஒரு தடவை ஒரு திருடன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அவனை பிடிக்கிறதுக்கு நான் சூப்பரா ஒரு பிளான் பண்ணேன். ராத்திரி எங்க அம்மாவோட எல்லா நகைகளையும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்க போட்டு வச்சேன். அத ஒரு ரூமுக்கு போற மாதிரி வச்சேன். திருடா அதை எடுத்துக்கிட்டே நேரா ரூம்குள்ள போனான். நான் கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தினது மட்டும் இல்லாம பூட்டி சாவியை என் கையில வச்சுக்கிட்டேன். சாவியை குடுறான்னு என்னையே மிரட்டினான். அதுக்கு நான் சொன்னேன், முடிஞ்சா என்ன அடிச்சுட்டு என்கிட்ட சாவியை வாங்கிட்டு போடான்னு. அதி
இதெல்லாம் அப்படியே ஏதோ படத்துல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. இது ரியல்மா? ஏதோ டைரக்டர் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூம்ல அந்த திருடனை போட்டு அடிச்சு அடி இருக்கே, அவனுக்கு போன ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சான். அப்ப நீ கடைசி வரைக்கும் கனவுல இருந்து எந்திரிக்கல. அட நம்புங்கப்பா, நான் சொல்றது ஒண்ணும் கதை இல்ல, உண்மைதான். ஒரு நிமிஷம் அதை உன்னோட கதையில இருந்து கஞ்சு கேங்க எப்படி ட்ராப் பண்றதுன்னு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு நமக்கு மீடியாவோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. வந்துட்டியா மை டியர்? என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க கேட்கலாமா? என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. நம்மள ட்ராப் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா இவங்க? அடடே, கஞ்சு கேங்க இது வரைக்கும் யாருமே பிடிச்சது இல்ல. நாம எங்க போனாலும் சரி அங்க உன்னைய விடாம மொத்தமா மொட்டை அடிக்கணும். சூப்பரான கேங் நம்ம கஞ்சு கேங். லட்டு சிங் சார், நாங்க வேன்ல இருந்துகிட்டே சிசிடிவி மூலமா அங்க எக்ஸிபிஷன்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எங்களோட உதவி தேவைப்பட்டா உடனே சொல்லிடுங்க. நோ ப்ராப்ளம் சிவா, நாங்களும் எக்ஸிபிஷனை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அட, இந்த மொட்டை யாரா இருப்பான்? இவனும் அந்த கேங்ல ஒருத்தனா தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது. இவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சு? இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன அவன் இங்க இருந்து போயிட்டான்? யாரும் இங்க வரல, யாரும் நம்ம ட்ராப்ல மாட்டிக்கலையே. சரி, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இந்த லட்டு சிங்கும் அப்புறம் அந்த பேடா ராமும் இங்கே நின்னுட்டு இருக்காங்க. இவங்களை இங்க இருந்து போக வச்சாகணும். நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போயிட்டாங்க. வாங்க, மரத்துல இருந்து சீக்கிரம் இறங்குங்க. சீக்கிரம், நாம இப்ப இந்த எக்ஸிபிஷனை பார்க்கலாம். இப்ப இங்க யாரு பேசுனது? வாவ், இந்த ஜுவல்லரிஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கிரீன் டைமண்ட் நெக்லஸ பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் அங்க இருக்க பாருங்க நெக்லஸ், அத பத்தி தான் யாரோ பேசுறாங்க. இப்ப என்ன பண்றது சார்? யார் சார் பேசுறது? சடனா லட்டு சிங் சார் எதுக்காக பயந்து ஓடுறாரு? சவுண்ட் கூட கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஆடியோல ப்ராப்ளம். அதே மாதிரி லட்டு சிங் சாருக்கு இது ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். வாயோடி, என்ன ப்ராப்ளம்? நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அட போப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏலியன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அங்க மாட்டிப்பேனே. யூடி, பயப்படாத, சீக்கிரமா போ. போன்ல அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. அடடா, இந்த பசங்க எங்க இருந்து வந்தாங்க? ஏய் இன்ஸ்பெக்டர், எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கிட்ட சொல்ல. யாரு பேசுறது? யாரு? ஏலியன்ஸ் ஏதோ. எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நாம இங்க பார்ட்டியை கொண்டாடலாம். இந்த போலீஸ்காரங்களை பிடிச்சி மரத்துல தலைகீழா தொங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்மளே இந்த ஜுவல்லரிஸை போட்டு பார்ப்போம். யோ இன்ஸ்பெக்டர், உன்னோட டியூட்டி எப்போ முடியும்? நாங்க எக்ஸிபிஷன் பார்க்க வேணா, நாங்க மனுஷங்க முன்னாடி வர முடியாது. அப்படி வந்தா அவங்க எல்லாம் எங்களை பார்த்துட்டு பேய்ன்னு சொல்றாங்க. டியூட்டி முடிஞ்சிருச்சு, உங்க டியூட்டியை நீங்க பாருங்க. சிவா, அங்க என்ன நடக்குது சிவா? ஆதியே யுடியும் சேர்ந்துல பயந்து ஓடி வர்றாங்க. ஏதோ அங்க தப்பு நடக்குது. அட, அவங்க வந்துட்டாங்க, திருடிக்கிட்டு இருக்காங்க. வா வா, சீக்கிரம் போலாம். சிவா, 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 அங்க பேய் அங்க பேய் இருக்குப்பா. பேய் இருக்கு சிவா. அதெல்லாம் பேய் இல்ல, அவங்க எல்லாம் திருடங்க தான். கஞ்சு கேங் தான் வந்து திருடிக்கிட்டு போறாங்க. அவங்க உங்களை பயமுறுத்திருக்காங்க. நீங்களும் நல்லா பயந்து இங்க ஓடி வந்துட்டீங்க. இந்நேரம் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. என் கூட வாங்க, உள்ள போய் அவங்க என்ன நல்லா திருடிருக்காங்கன்னு பாப்போம். வாங்க. லட்டு சிங் சார், இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே சிவா. ஓஹோ, அப்படின்னா இவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? இங்க பாரு சிவா, இந்த வழியா தான் அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. ஆமா,
இது மியூசியம்க்கு பின்னாடி இருக்கிற வழியாச்சே. ஓ, அன்னைக்கு மறைஞ்சதுக்கு இதுதான் காரணமா? சிவா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா என் வேலை கண்டிப்பா போயிடும். சிவா, ஏதாவது பண்ணு. லட்டு சிங் சார், ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ்ல சிப்ஸ் வச்சிருக்கேன். அதை வச்சு என்னால ஈஸியா அவங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட முடியும். இதோ பாருங்க. இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருக்க தேவையில்லை. இப்ப இங்க இருந்து நாம கிளம்பிடலாம். அந்த சின்ன பையன் நம்மள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அவன் நம்ம வழியில இருந்து நகர மாட்டான். அவன் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். நீ இங்கேயும் வந்துட்டியா? ஆமா, நீ எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க சொல்லு. ஒரு பூதம் மாதிரி எதுக்காக எங்க பின்னாடியே வர? உனக்கு என்னதான் வேணும் சின்ன பையா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். You are under. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டியா? போதும், நிறுத்து சின்ன பையா. திரும்பவும் சின்ன பையன் நான் சொல்றீங்க? இல்ல, வேண்டாம்ப்பா, வேண்டாம். உன்னோட ஊருக்கு வந்து திருடணும்னு நினைச்சது நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. எங்களை மன்னிச்சிருப்பா. இதுக்கு மேல எங்களால அடி வாங்க முடியாது. அப்படியெல்லாம் விட முடியாது. இப்ப நீ பார்த்தது சிவாவோட வெறும் சாம்பிள் அடி மட்டும்தான். ஃபைனல் டச் எப்போதும் இந்த லட்டு சிங் தான் கொடுப்பான், பாத்துக்க. வேண்டாம் லட்டு சிங் சார், நீங்க என்ன உடனே அரெஸ்ட் பண்ணி லாக்அப் குள்ள போட்டுருங்க ப்ளீஸ், சீக்கிரம். ஓகே, என்ன லாக் பண்ணிட்டு போன அந்த லாக்அப்ல நீயே உள்ள போய் உக்காந்துக்க. என்னோட ட்ரெஸ்ஸ நீ அவுத்த மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸையும் நான் அவுத்து எடுத்துருவேன். எழுதுறேன். ஆனா சார், இத நீங்க முன்னாடியே பண்ணிருந்தா நாங்க அடி வாங்கிருப்போமா? ஏ கஞ்சு கேங், நீ இப்படி வாங்கி வீங்கணும் தான் உன்னை சும்மா விட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே நீ ஆர்டர் பண்ணுவ? என்கிட்ட ரிக்வெஸ்டா கேளு. இல்லன்னா நான் உன்னை இங்க விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் சிவா உன்னை அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுவான். என்ன டீலா நோ டீலா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாத்தாவோட முயற்சியால இந்த வேதா சிட்டிகள்ல இருக்கிற வீடுகள்ல சோலார் பவர் பிளான்ட் வச்சாச்சு. அதனாலதான் கவர்மெண்ட்டும் ஜாயிண்ட் சோலார் பவர் பிளான்ட் நம்ம வேதா சிட்டியில வைக்கணும்னு முடிவை எடுத்திருக்காங்க. இதனால ஃப்ரீயா எல்லாருக்கும் பவர் கிடைக்கும். அந்த பவர் பிளான்ட் ஆன் த வேல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க வந்துடும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹிப் ஹூரே! கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். ஹலோ சிங்காரி ராம், அந்த ஜெயண்ட் சோலார் பவர் பிளான்ட் வேதா சிட்டிக்குள்ள வரவே கூடாது, புரிஞ்சுதா? தேங்க்யூ தாத்தா. ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹூரே! இப்ப மந்திரி சார் நம்மளோட பேச போறாரு. மந்திரி சார் வாங்க வாங்க. ஹலோ ஹலோ சார், நம்ம ஜாயிண்ட் பவர் பிளான்ட் சில பேரை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. என்ன?
என்னோட பேக்கு. ஹே சின்ன பையா, எதுக்காக இப்படி போற வழியில குறுக்கா நின்னுகிட்டு இருக்க? போய் என்னன்னு பாருங்க. ஏய் சின்ன பையா, எங்களுக்கு வழிய விடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இவன் கதையை முடிச்சிருங்க போங்க. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ மட்டும் வரலனா இந்த மோசமான ரவுடிங்க இந்த பவர் பிளான்ட்டை வேதா சிட்டிக்கு கொண்டு போக விட்டுக்க மாட்டாங்க. கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை இந்த சோலார் பிளான்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உருவாக்கின என்னோட இந்த பிசினஸ் ஒரேடி அழிஞ்சு போயிடும். நானும் முழுசா அழிஞ்சு போயிடுவேன். என்னோட இந்த பிசினஸ் அழியறத என்னால பார்க்கவே முடியாது. பாஸ் கண்ட்ரோல், இல்லன்னா உங்க பிளட் பிரஷர் அதிகமாயிடும். என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? கடந்த பல வருஷங்களா நான் தான் வேதா சிட்டிக்கு கரண்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட கரண்ட் வாங்க மாட்டாங்க. என்னோட பவர் பிளான்ட் வீணா போயிடும். இந்த பவர் பிளான்ட்டுக்காக நான் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களோட கடன் எல்லாம் என்னால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? உங்களால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு பேக்கப் பிளான முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேஜெட்டை எல்லார் வீட்டு மேலேயும் இருக்கிற சோலார் பிளான்ட்ல அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும். இதனால கரண்டால யூஸ் ஆகுற எல்லா எலக்ட்ரிக் பொருட்களையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் நினைச்சேன்னா எலக்ட்ரிசிட்டியோட பவரை அதிகமாக்க முடியும். அதுவும் வீடு எரியிற அளவுக்கு என்னால அதிகமாக்க முடியும். அதே மாதிரி பவர் சப்ளைவை ரொம்ப குறைக்கவும் முடியும். அவங்க வீட்டையும் என்னால இருட்டாக்க முடியும். சீக்கிரம் போங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு மேல இருக்கிற சோலார் சிஸ்டத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணே தண்ணே நல்லா இருக்கு தண்ணே அருமையான தண்ணே நல்லா தண்ணே சுடு தண்ணே கொதிக்குது தண்ணே பயங்கரமா கொதிக்குது தண்ணே. என்னாச்சுங்க? எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு சத்தமா பாடுறீங்க? குளிக்கும் போதாவது பாடாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சோப்புக்கு பதிலா சிகப்பா எதையோ தடவி இருக்கீங்க. என்ன அது? நான் எதையும் தடவல. தண்ணி கொதிக்க வந்து என் ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு. நல்லதான் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஷவர்ல இருந்து கொதிக்க தண்ணி என் உடம்பெல்லாம் வெந்து போயிடுச்சு. கொதிக்கிற தண்ணி? அதுவும் ஷவர்ல வந்துச்சா? வெளியில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குதே. ஏன்பா உங்க வீட்லயும் கொதிக்கிற தண்ணி தான் ஷவர்ல வந்துச்சா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவன்ல சிக்கனை வச்சேன்.
ஆனா இங்க பாருங்க எப்படி இது கறிக்கு போயிடுச்சுன்னு நீங்களே பாருங்களேன். நேத்து தான் சோலார் பிளான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சோ இன்னைக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு என்னமோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் இல்ல, இது ரொம்ப பெரிய பிரச்சனை சிவா. சிவா, எல்லா வீட்ல இருந்து கொதிக்கிற தண்ணி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நடந்திருக்கு. எல்லா சோலார் பிளான்ஸும் ஒரே நேரத்துல வீணாக வாய்ப்பு இல்லல்ல. அப்படின்னா அப்போ ஜாயிண்ட் பிளான்ட்ட திருடணும்னு நினைச்ச அந்த திருடங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கிராமத்துல கூட ஒரு தடவை இப்படிதான்ப்பா சோலார் பிளான்ஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நான் என் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் சூரியனை இப்படி தைரியமா பார்த்து, இதுக்கப்புறம் நீ எங்க சோலார் பிளான்ஸ் எல்லாம் ஓவர் சார்ஜ் பண்ணினா உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நீ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுப்ப. அங்க பாருங்களேன், ஜாயிண்ட் சோலார் பிளான்ட்ட வச்சாச்சு. யார் வீட்லயாவது பிளான்ட் சரியில்லைன்னா இதுல இருந்து அவங்க வீட்டுக்கு பவர் சப்ளை ஆகும். பாஸ் வேதா சிட்டில ஜாயிண்ட் பவர் பிளான்ட்ட வச்சிட்டாங்க பாஸ். நாம அழிஞ்சிட்டோம் பாஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க பாஸ்? கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். அந்த சின்ன பையன் என் விளையாட்டை முடிச்சுட்டான், என் கதையவே முடிச்சுட்டான். போங்க, சீக்கிரமா அவனை தூக்கிட்டு வாங்க. நீ முதல்ல போ. டேய் நீ போய் புடிடா. டேய் நீ போடா, போய் அந்த சின்ன பையனை புடிச்சிட்டு வா. போ, சீக்கிரமா போயிட்டு அந்த சிவாவை புடிச்சிட்டு வாங்க. ஓகே, போறேன், இதோ போறேன். நான் எதுக்காக போகணும்? நீங்க எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்கணும். நான் போய் சிவாவை கூட்டிட்டு வரணுமா? இந்தாங்க ஸ்ப்ரே. இத சிவாவோட மூக்குல இதோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. பாஸ் எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு? பாஸ் எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு பாஸ்? நான் டெமோ பண்ணி காட்டியும் உங்களுக்கு புரியலையா? போங்க, இந்த ஸ்ப்ரேவை புடிங்க, இத சிவாவோட மூக்குல அடிச்சு விட்டுருங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனை இங்க தூக்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. புரிஞ்சது இல்ல? ஓகே பாஸ். எழுதுடா சீக்கிரம். சிவா நமக்கு கிடைச்சிட்டான். அவனை தூக்கிட்டு போனோம். அப்படியே அவன் சைக்கிளையும் தூக்கிட்டு போயிடலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஏதாவது நடந்துச்சா? இரு, நான் சிவாக்கு ஃபோன் பண்றேன். The number you're trying to reach is currently unavailable. எனக்கு தெரிஞ்ச சிவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு இல்லையா டாகி? ஆதி, என்னாச்சு ஆதி? இங்க பாரு, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா விழவே இல்ல. சாரி ரேவா, சிவாவோட டாகி நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு நினைக்குது. சிவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் இப்பவே லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்றேன். இந்த இடத்துல யாரையுமே காணுமே. இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். எப்படி
இருக்க சிவா. ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னோட கோடிக்கணக்கான பிசினஸ் அழிக்கணும்னு நினைக்கிறியே, எதுக்கு நினைக்கிற? ஏன் இப்படி பண்ற? வேதா சிட்டில எல்லாருக்கும் ஃப்ரீயா பவர் கிடைக்கணும்னு நினைக்கிற? உங்கள யாராவது என்னோட இந்த கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள பவர் பிளான்ட் என்ன ஆகும் நினைச்சீங்களா? பல வருஷமா இங்க இருந்து தானே வேதா சிட்டிக்கு கரண்ட் சப்ளை ஆச்சு. நீங்க கரண்ட குடுக்கல, அத விக்கிறீங்க, அதுவும் அதிகமான பணத்துக்கு. உன்ன மாதிரி சமூக சேவை செய்யணும்னு நினைச்சேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இல்ல, நான் அந்த ஜெயண்ட் சோலார் பிளான்ட்ட ஒரேடியா அழிச்சிட போறேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். கட்னா நீ இந்த சிவாவோட கதையை முடிச்சிரு. நான் போய் அந்த சோலார் பிளான்ட்ட பிளாஸ்ட் பண்றதுக்கான வேலையை பாக்குறேன். நாம இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏ டாகி, எல்லா காட்ஸையும் இங்க இருந்து ஓட வச்சிரு. சிவா, சிவா, நான் வந்துட்டேன் பாரு. நீ பிஜிலி சிங் பின்னாடி போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். ஏய், You are under arrest. இப்ப தெரியுதா, நான் தான் ஆக்ஷன் கிங். இந்த சின்ன பையன் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான். இவனை யாராலையும் தடுக்க முடியாதா? பாஸ், அவன் நம்மள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வரதுக்குள்ள நம்ம சோலார் பிளான்ட்ட பிளாஸ்ட் பண்ணிரலாம். அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சோலார் பிளான்ட்டை நம்ம பிளாஸ்ட் பண்ணலன்னா நம்ம ஃபியூச்சர் கண்டிப்பா மோசமாயிடும். சீக்கிரம் ஸ்பீடா போ. இந்த பையன் என்ன பறக்குறான்? இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே. காரனால ஸ்பீடா ஓட்ட. வா சிவா, வா. இங்க பாரு, இந்த பிளான்ட்ட உன்னால கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது. 5 நிமிஷத்துல இந்த பிளான்ட் பிளாஸ்ட் ஆக போகுதுப்பா. வேதா சிட்டிக்கு ஃப்ரீயா கரண்ட் சப்ளை பண்ணணும்ன்ற உன்னோட கனவு ஒரேடியா அழிஞ்சு போயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இதுக்கப்புறம் இவன் கதைய நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏ பிஜிலி சிங், உன்னை பிக்க போறேன் பாரு. ஜெயிலுக்கு வா. இங்க 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னாலும் திருடனை பார்த்து இங்க எல்லாரும் திருடாதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் வருவேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன டைலாக் நல்லா இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கே. நீ என்னோட டைலாக ரொம்ப அருமையா சொல்ற. ஆனா நீ பேரை மட்டும் தான் மாத்தி சொல்ற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வா, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்துரு. நீயா வரியா இல்லனா? அவன் ஜாக்கெட்ல கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது யோசிச்சு தான் பண்ணி ஆகணும். சிவா, இவனை நீயா பாத்துக்க. இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடு. சிவா, இத வச்சு ஏதாவது பண்ணு. தேங்க்யூ ரேவா. அவனை விடாதீங்க, அடிங்க.
அச்சோ, இதுல எந்த ஒயரை கட் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியாதே. ஓ என்னோட ஜாக்கெட் பாம் பிளாஸ்ட் ஆக போகுதே. வேண்டாம், இதுக்கு மேல என்ன அடிக்காத. போதும் சிவா, போதும், அடிச்சது போதும். என் தாக்குதலை விட உன் தாக்குதல் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் சிவா. விஜிலன்ஸ் சிங், சும்மா அழுறத நிறுத்து. கான்ஸ்டபிளே, இவனை ஜெயிலுக்கு இழுத்துட்டு போ. எஸ் சார். வா போலாம். தலையில எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. நான் தான் மசாஜ் பண்ற ஆளு. என்கிட்ட ஒரு அற்புதமான எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயோட எந்த எண்ணெயும் ஈடாகாது. அந்த அளவுக்கு இது அற்புதமான வேலைகளை செய்யும். தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மசாஜ்காரரு, எனக்கு கொஞ்சம் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுங்களேன். ஏதோ வந்துட்டேன் சார். சார், உங்க தலையில நான் எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். உங்க தலை இப்பவே நல்லா லேஸ் ஆயிடும் பாருங்க. தலையில இருக்கிற பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே வானத்துல மேல போய் சர்ன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையிலேயே உன் கையில ஒரு மேஜிக் இருக்குப்பா. திருட திருட, யாராவது அவனை புடிங்க. மசாஜ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறா, புடிங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் எங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. என்னடா சின்ன பையா, எதுக்காக எங்களை ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின எல்லா பொருளையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. என்ன திருடின பொருள்? என்கிட்ட எந்த திருடின பொருளும் இல்லையே. நான் தலையில என்ன மசாஜ் பண்ணி விடுவேன், அவ்வளவுதான். அங்கிள், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மத்தவங்களுக்குலாம் என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் திருடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட அன்பா சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. எல்லாரும் வாங்க, இவனுக்கு அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும்.
சார் சீக்கிரம் சொல்லுங்க, உங்க கேங்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நாங்க தலையில எண்ணெய வச்சு அவங்க மனசையும் உடம்பையும் பாரம் இல்லாம ஆக்குறோம். இந்த சின்ன பையன் எங்களை சந்தேகப்பட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். லட்டு சிங் சார், ஒருத்தர் இவரை பார்த்து திருடிட்டு போறாருன்னு சொல்லி கத்துனாரு. ஐ நோ சிவா, ஐ நோ. சிவா சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். தலையில எண்ணெய் வைக்கிறவங்க தான் திருடிட்டு போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. லட்டு சிங் சார், நீங்க நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. நாங்கெல்லாம் வெறும் மசாஜ் பண்றவங்க மட்டும்தான். யாரோ பழியெல்லாம் எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்களை தூக்கி லாக்அப் குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. நிச்சயமா வேற ஏதோ ஒரு மசாஜ் பண்ற கேங் திருட்டு பண்ணி உங்ககிட்ட மாட்டத்தான் போறாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? சிவா, போலீஸோட வேலை குற்றவாளிகளுக்கு தண்டனை தர்றதுதான், நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது. நீ கான்ஸ்டபிள உன் கூட கூட்டிட்டு போய் இந்த சிட்டில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. யாராவது உண்மையிலே இந்த சிட்டிக்குள்ள வந்து திருடிட்டு போறாங்களான்னு கண்டுபிடி. அது வரைக்கும் நான் இவங்கள லாக்அப் குள்ள போட்டு வைக்கிறேன். ஓகேவா? போ. சிவா, நீ கவலைப்படாம போ. நானும் யூடியும் லட்டு சிங் சார் கூட இங்கே இருக்கிறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. லட்டு சிங் சார், நாங்கெல்லாம் உண்மையாவே மசாஜ் பண்றவங்க தான். நம்பிக்கை இல்லாட்டி உட்காருங்க சார், நாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். அப்போ தெரியும் நாங்க உண்மையான மசாஜ்காரங்க தான். சரி, ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தருவேன், புரியுதா? ஒரே ஒரு வாய்ப்பு தான். வாங்க, வந்து தலையில எண்ணெய் வச்சு விடுங்க. வாங்க. பசங்களா வாங்க, நாங்க உங்களுக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுறோம். நீங்க எதுக்கு அங்க சும்மா நிக்கிறீங்க? அட, ஃப்ரீயா கிடைக்கிற எந்த விஷயத்தையும் விட்டுற கூடாதுப்பா. வா போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என் பாடி முழுக்க இப்ப வெயிட் இறங்குற மாதிரி இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. என்ன இது? என் ட்ரெஸ் எல்லாம் காணோம். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஆகா, என் கையிலே அவங்க விளங்க மாட்டிட்டு போயிட்டான்களே. அந்த மசாஜ் கேங் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இங்க ஓடிட்டாங்க. அப்படின்னா அவங்க தான் உண்மையான திருடர்களா? அந்த கேங் லட்டு சிங் சாருக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, ஆனா தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியா? சிவா, அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அவர் இடத்துல இருந்திருந்தா தலையில எண்ணெய் வைக்கிறவன் மாதிரி ஊருக்குள்ள நானே போயிருப்பேன். அப்படியே எண்ணெயும் கைமா அவங்கள புடிச்சிருப்பேன். ஆதி, கையும் களவுமா புடிச்சேன்னு தான் சொல்லுவாங்க. கையில எண்ணெயோட புடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் ரேவா, ஆனா தலையில எண்ணெய் வச்சிருக்கவங்க கையில எண்ணெய் தானே இருக்கும். அருமை, சூப்பரே. இன்னைக்கு உனக்கும் என்னோட சிந்தனையும் செயலும் அப்படியே இருக்கு. ரொம்ப சூப்பரே. நானும் இந்த ஐடியா பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறவனா ஊருக்குள்ள மார்வேஷம் போட்டுட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே, நான் போயிட்டு வரேன் சிவா. அந்த மசாஜ் கேங்க இன்னைக்கு நான் கையும் களவுமா பிடிக்க போறேன். ஓகே, டாடா, பை பாய். எனக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. எல்லாரும் கவனிங்க, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். தலைக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்.
நான் உங்களுக்கு தலைக்கு மசாஜ் பண்ணி அங்க விட்டேன் பாருங்க, தலையில எண்ணெய் வச்சு திருடுற கேங்கா தான் இருக்கும். இவங்களால ஊருக்குள்ள நிறைய பேரோட நகைகளும் பணங்களும் காணாம போயிருக்கு. ஆமா ஆமா, இந்த கேங்க பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. 1 2 மோனே வேடிக்கை வாங்க சீக்கிரம் வாங்க, பார்த்தா அவன் போறக்குள்ள நம்ம புடிச்சிடணும். இன்னைக்கு இவனுக்கு நம்ம மசாஜ் பண்ணி விட வேண்டியதுதான். இத்தனை பேர் ஒரே டைம்ல வந்தா நான் எப்படி எல்லாருக்கும் ஒரே டைம்ல மசாஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ஒவ்வொருத்தரா வாங்க, எல்லாரும் லைன்ல தான் வரணும். ஆனா நாங்க மனசு வச்சா எல்லாரும் சேர்ந்து உனக்கு மசாஜ் பண்ண முடியும். இந்த திருட்டு பேரை பிடிச்ச அடிக்கப்பா. அடியா வாங்க எல்லாரும் வாங்க, எங்க போனாலும் சரி விடாதீங்க. எல்லாரும் வாங்க, அடிங்க அடிங்க. ஏய் எங்கடா போறா நில்லு. ஏய் எங்க போனாலும் விட மாட்டான்டா. ஏய் விடுன்னு சொல்றோம்ல, எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய் மாட்டிக்கிட்டாயா, எல்லாரும் வாங்க அடிங்க. எங்க போனாலும் ஏடா விடுங்க, என்ன யாரும் தெரிய மாட்டீங்க. நான் தான் உங்க லட்டு சிங், லட்டு சிங். அட ஆமாப்பா, இவர் நம்ம லட்டு சிங் ஆச்சே. ஐயா மதிய வணக்கம் ஐயா. சூப்பரு சூப்பரு சூப்பரு. லட்டு சிங் சார பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து நல்லா நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பையனால நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பேரு நோரங்கி லால். சிவாவுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட மோதி இருக்கான். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம கேங் பக்கமே அவன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டான். சரிங்க தலைவரே, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. என்கிட்ட தலையில தடவுற எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வில்லத்தனமான நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி சோக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவன் இங்க ஒருத்தருக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு என்னவோ அவன் ஒரு திருட மாதிரி தான்ப்பா தோணுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்தேன்னா அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே அங்க வந்துடுறேன். ஹலோ ரேவா, அது யூடி. சீக்கிரமா வேதா சிட்டி சாக்கு வாங்க. லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க, ஆயில் மசாஜ். நான் தான் ஆயில் மசாஜ் பண்றவன். என்கிட்ட அற்புதமான எண்ணெய்கள் கைவசம் இருக்கு. இந்த அழகான நிறங்களோட இருக்கிற இந்த அற்புதமான எண்ணெய் அற்புதமான வேலைகளை செய்யும். வாங்க, தலையில எண்ணெயை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், யாருக்கும் இங்க தலைக்கு மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன்னு சொல்லி இவங்களா திருடிட்டு போயிடுவாங்க. இந்த திருடங்க வந்து எங்களை மாதிரி வந்து திருடிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. சரி சரி அழாதையா, விடுமா, வந்து பண்ணட்டுமே. மசாஜ் பண்ணிட்டு கிளம்ப போறான், நீ வாப்பா, நல்லா பண்ணி விடு. அம்மாவுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலன்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்றதுனால நான் உங்க வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். அதனால நீங்க வீட்டுக்கு வெளியே வந்துருங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுங்க. நான் வெளியே இருந்தே உங்க எல்லாருக்கும் தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே, இது நல்ல ஐடியாடாயா. தேஜானு, மிஸ்டர் சுவாமி, வெளியே வாங்கப்பா, வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் காய்கறி வாங்க போறேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அச்சச்சோ பாட்டி, கொஞ்சம் நில்லுங்க. நானும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நில்லுங்க, நானும் மார்க்கெட்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நாம எல்லாரும் ஒன்னாவே போலாம். என்ன சட்டத்தை காணோம்? மசாஜ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு மசாஜ் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்ல. போடுப்பா மசாஜ், உடம்பெல்லாம் ரிலாக்ஸா இருக்கு. ஆகா தாத்தா, இவன் நம்ம கிட்ட வந்து எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு போயிட்டானே. என் கைடு போச்சு, என் கைடு போட்டு போடுங்க. சிவா, மசாஜ் பண்றவங்க என் தலையில கை வச்சுட்டாங்க, மொத்தத்தை கொள்ளை அடிச்சு போயிட்டாங்க.
இந்த ப்ராப்ளம நாம எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும். வேதா சிட்டில எல்லாரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா, இந்த மசாஜ் பண்றவங்க போலீஸ பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க பயமே இல்லாம திருடிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, சில நேரத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஒரு மனுஷனை தோக்க வச்சிரும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. ஏ சிவா, என்ன சின்ன பையன்னு சொல்லாதீங்க. என் பேரு சிவா. அந்த மாதிரி தானே அவன் சொன்னான். நம்ம கிட்டயே அவன் மோத ஆரம்பிச்சுட்டானா? என்ன நவரங்கிலால தோக்கடிக்கணும்னு அவன் நினைச்சிட்டானா? ஆனா என்ன பாத்தீங்கல்ல, நான் அவன் வீட்டுக்குள்ளேயே போய் திருடிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஊருக்குள்ள நாம நிறைய திருடிட்டோம் இல்லையா? அதனால இங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாராயிடுங்க. ஹலோ வேதா சிட்டி மக்களே, இதுக்கப்புறம் நீங்க சம்பி கேங்க பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நானே அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். அவங்க பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. திரும்ப இங்க வரவே மாட்டாங்க. பாஸ், இந்த சிவா உங்களை டிவில ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை பயந்தாங்கோலின்னு சொல்லி இருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இப்படி அவமானப்படுத்தி இருப்பான். நாம ஊரை விட்டு போக தான் போறோம். ஆனா இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். எப்படி? வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா போய் அவனுக்கு பாடத்தை கத்து கொடுப்போம். அங்க பாத்தியா சிவா எப்படி தப்பிச்சு ஓடுறான்னு? ரேவா, அது யூடி. நான் இவங்களை ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன். நீங்க லட்டு சிங் சாரை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. ஓகே சிவா. அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க. என்னாச்சு தம்பி? வசமா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? டிவில எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா பொய் சொல்லிக்கிட்டு இருந்த. நாங்க பயந்தாங்கோலிங்க எங்களை ஊரை விட்டு துரத்திட்டேன்னு. இப்ப எங்க கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவாங்க? அங்கிள், இப்ப உங்க எல்லாரோட முகமும் வீக்கத்துல மாற போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அது என்ன விஷயம்னா, நீங்க இன்னைக்கு துரத்திட்டு வரல, நான் தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். ஓஹோ, இது எல்லாமே உன்னுடைய பிளான் தானா? இந்த சின்ன பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறது நல்லதே கிடையாது. எல்லாரும் வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மசாஜ் பண்ணி விடலாம். ஹேண்ட்ஸ் அப். இப்போ உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இப்ப என்ன சொன்ன இன்ஸ்பெக்டர்? ஒன்னும் இல்ல தலைவரே, ஒன்னும் இல்ல, விட்டுருங்க. அது தெரியாம ஒரு பஞ்ச் டைலாக் விட்டேன். இந்த சின்ன பையனை தயவு செய்து மன்னிச்சிடுங்கண்ணா. சிவா, சிவா இவனை ஏதாவது பண்ண. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நீ என்னோட ஒரு முகத்தை மட்டும் தானே பார்த்திருக்க. என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா மோதே.
என்ன அங்கிள் என்னாச்சு? இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? சிவா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட உன்கிட்ட இருந்து வாங்க முடியாது. வேண்டாம்ப்பா, வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ஓகே நவரங்கி லால், யூ ஆர் ஆல் ஆர் நவரங்கி லால். ஐ மீன் யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். வாங்க, உள்ள வாங்க, இல்லனா நான் அடிச்சு மசாஜ் பண்ணி தான் உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.